மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் பருமன் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் தைராய்டு பிரச்சனை இருந்தாதான் நமக்கு ஒபிசிட்டி அப்படின்ற ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த தைராய்டு ஹார்மோனை பேலன்ஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன? தைராய்டு ஹார்மோன் இருக்கு, உடல் உஷ்ணமும் எனக்கு அதிகமா இருக்கு, இதனோட சேர்ந்து மூட்டுக்கள்ல அதிகமா வலி இருக்கு, அதனால எனக்கு வெயிட் லாஸ் பண்றதே ஒரு சிரமமான ஒரு விஷயம் அப்படின்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இதனோட சேர்ந்து என்னன்னா நமக்கு யுட்ரஸ்ல நிறைய பெண்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்கிறது, பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் நமக்கு உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதுவே ஆண்களுக்கும் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல 35-40 வயதை கடந்து இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு உடல் பருமன் அதிகமா இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் பேக் பார்த்த மாதிரியே இல்லையே, இப்ப ரொம்ப வெயிட் போட்டீங்க, தொப்பெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்து அதை சரி பண்றதுக்கான வழிமுறைகள், இல்ல இதை தாண்டி எனக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கு, இதனால எனக்கு ஸ்டெப்ஸ் கூட ஏற முடியல, அப்புறம் எப்படி நான் வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருந்து அவதிப்படுறவங்க, இதனுடைய ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு, தைராய்டு ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அவதிப்படுறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நான் சொல்றேன். இதுல முக்கியமாக நிறைய பேருக்கு உடல் உள்ளுறுப்புகள்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும், கழிவுகள் வெளியேறணும். கழிவுகள் வெளியேறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது சிலருக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாலோ, கொஞ்சம் தூரம் வாக் பண்ணாலும் ஒரு மூச்சு திணறல், மூச்சுல ஒரு பிரச்சனை இருக்கும், சுவாசிப்பதுல ஒரு பிரச்சனை ஏற்படுறது, ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரியோ, இல்ல மூச்சு விடுறதுல அதிகமான சிரமம் ஏற்படுறதோ, இந்த மாதிரியான சில அசௌகரியங்கள் இருக்கும். இதற்கு பேசிக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நீங்க தைராய்டுக்கு மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, இல்லைன்னா கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் மருந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதனோட சேர்ந்து இந்த சித்த மருந்தை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியா உடல் எடை குறையும். உடல் எடை குறையறதோடு மட்டும் இல்லாம நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நுரையீரல் வலிமையாகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு மருந்து பல நோய்களை விரட்டி நம்ம உடல் எடையை குறைக்கும். ஸோ அதுதான் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது. ஏதோ ஒண்ணு நான் டயட் ஃபாலோ பண்றேன், எக்ஸசைஸ் பண்றேன், வாக்கிங் போறேன், ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்றோம், அப்புறம் விட்டுடுவாங்க. ஏன்னா எனக்கு மூட்டு வலி இருக்கு, எப்படிங்க வெயிட் லாஸ் பண்றது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு சிம்பிளான ரெமெடி தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். இது ஃபர்ஸ்ட் இந்த மெடிசனை நம்ம சாப்பிடும்போது, தொடர்ந்து நம்ம இதை ரெடி பண்ணி சாப்பிடும்போது நுரையீரல்ல இருக்கக்கூடிய சளிகள் வெளியேறது மட்டும் இல்லாம நுரையீரல் வலிமையாகும் அப்படின்னு சொல்லலாம். நுரையீரலுக்கு உள்ள நாட்பட்டு தேங்கி இருக்கக்கூடிய சளியா இருக்கட்டும், இல்ல வீசிங், ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கட்டும், இது எல்லாமே சரி செய்யறதுக்கு முக்கியமா நமக்கு இந்த மெடிசன் பயன்படுது. அதே மாதிரி உடலில் அதிகமான உஷ்ணம் இருக்கு அப்படின்னா இந்த மருந்து ரொம்ப சிம்பிளான மெடிசன் தான். இதை ஃபாலோ பண்ணும்போது உடல் உஷ்ணமும் நமக்கு தனிய ஆரம்பிக்கும். சிலருக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கு, மூட்டுக்கள்ல அதிகமான வலி இருக்கு, மூட்டு எலும்பு தேயுது, ஸோ இதை தொடர்ந்து நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், சைனோவியல் ஃப்ளூயிட் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ரெமடியை நம்ம ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக அப்படின்னு சொல்லும்போது ஃபேட்டி லிவர் கண்டிஷன், லிவர்ல நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2ன்னு இருக்கும். ஒரு மாதம் இந்த மெடிசனை சாப்பிட்டாவே அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா கிரேட் 2ல இருந்தா நிச்சயமாக அது கிரேட் 1க்கு வரும். நெக்ஸ்ட் மந்த் இந்த மெடிசன்ஸ் எடுத்துட்டு நம்ம செக் பண்ணும்போது நல்லாவே 0 ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு கண்டிஷனே இல்லாத மாதிரி மாறிடும். அவ்வளவு பலன்கள் இதுல இருக்கு. அந்த எளிமையான ஒரு மருந்து முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரிகடுகு சூரணம் அப்படின்னு சொல்றோம். திரிகடுகு சூரணம், இதுல சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூணும் சேர்ந்து சம அளவில் சேர்ந்துதான் நம்ம திரிகடுகு அப்படின்னு சொல்றோம். இது மூணும் சேர்ந்து திரிகடுகு சூரணம் கடைகள்ல இருக்கும். இதை நம்ம பயன்படுத்த போறோம். ஏன் பார்த்தோம்னா இந்த திரிகடுகு சூரணத்தோட மருத்துவ பலன்கள் எக்கச்சக்கமா இருக்கு. பொதுவாக இந்த கபத்தை விரட்டுவதற்கு தான் இந்த திரிகடுகு சூரணம் பயன்படுத்தும். அதுக்கு மட்டும் இல்ல, இப்ப நான் சொல்ற முறைப்படி நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து லிவர் இருக்கக்கூடிய லிவர் ஃபேட் கரையும்,
பிளட் பியூரிஃபை ஆகுது, பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்குது. இந்த மாதிரி நிறைய பலன்கள் நமக்கு பெற முடியும். இப்போ இந்த திரிகடுகு சூரணம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, அரை ஸ்பூன் திரிகடுகு சூரணம் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன்னா கிட்டத்தட்ட 4 to 5 கிராம் அளவுக்கு திரிகடுகு சூரணம் நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்துட்டு 1.5 கிளாஸ் தண்ணீர் விட்டு, கிட்டத்தட்ட 150 ml தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும். இது ஒரு 50 ml வர வரைக்கும் 50 to 70 ml வரணும். இப்போ பாதியாக அது குறையணும். திரிகடுகு சூரணம் போடுறோம், தண்ணீர் விட்டு பாயில் பண்ணிட்டு இதை வடிகட்டிக்கலாம். இல்ல வடிகட்டாம கூட நம்ம இதை அப்படியே குடிச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சூரணமே நல்ல ஃபைன் பவுடரா தான் நம்ம இருக்கும். இதை எடுத்து வச்சிடணும். இதனோட முக்கியமா இன்னும் ஒரே ஒரு மெடிசன் சேர்த்து சாப்பிடணும். அதனால்தான் அது அதனுடைய முழு பலனையும் நம்ம பெற முடியும். அதுதான் குங்குலிய பற்பம் அப்படின்னு சொல்றோம். இந்த குங்குலிய பற்பம் எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, உடல்ல அதிகமான உஷ்ணம் இருந்தாலோ, மூட்டுக்களில் வலிமை குறைந்து ஜாயிண்ட் பெயின் இருக்கு அப்படின்னாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்கு நடக்கும்போது கழுக்குன்னு சவுண்ட் வருது, கால்சியம் டிஃபிஷியன்சினால அடிக்கடி நான் கால்சியம் மாத்திரைகளை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களும் இந்த குங்குலிய பற்பத்தை பயன்படுத்தலாம். இப்போ இந்த திரிகடுகு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுல குங்குலிய பற்பம் அப்படின்னு சொல்றது 1 to 2 சிட்டிகை அளவு பிஞ்ச், கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தோம்னா 1 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லலாம். 1 to 3 மில்லிகிராம்குள்ள எடுத்து போட்டு அந்த கஷாயத்துல போட்டு குடிக்கணும். காலை மாலை 2 வேளையும் உணவு எடுத்ததுக்கு பின் தான் இது நம்ம குடிக்கணும். உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் அப்படின்னா அல்சரோ, கேஸ்ட்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜிஆர்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க உணவுக்கு முன் இதை சாப்பிடவே கூடாது. உணவு நம்ம எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் இந்த திரிகடுகு கஷாயத்துல நம்ம குங்குலிய பருப்பம் போட்டு குடிக்க போறோம். ஸோ இதை டெய்லி காலை இரவு 2 வேளையும் இப்படி பயன்படுத்திட்டு வந்தோம்னா உடல்ல அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டே என்னன்னா, உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுது, நுரையீரல்ல இருக்கக்கூடிய நஞ்சுகள், கழிவுகள், சளி ரொம்ப வருஷமா இருக்கு, ஆஸ்மா, வீசிங், சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குன்னா அது தீர ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுல சீரகமும் இருக்கிறதுனா இதுல சீரகமும் சேர்த்து அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம். எப்படி சீரகம் சேர்க்கலாம் அப்படின்னா, சீரக பொடி ஒரு 3 சிட்டிகை அளவு இதுல போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இருக்கு, கஷாயமா வச்சிருக்கோம். இந்த கஷாயத்துல நம்ம பொடியை சேர்த்தோ இல்ல கஷாயம் கொதிக்கும் போதும் சீரக பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த குங்குலிய பருப்பத்தோட சாப்பிடும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீண்ட நாட்களாக தலையில நீர் கோர்த்த பிரச்சனை இருக்கு, உடலும் உஷ்ணமா இருக்கு, எனக்கு தலையில நீர் கோர்த்தும் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த மூலிகையோட நம்ம குங்குலிய பருப்பத்தை சேர்த்து சாப்பிட சொல்றோம். அப்படி சாப்பிடும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் சமநிலைக்கு நமக்கு அந்த வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்களோ அல்லது கபம் சம்பந்தப்பட்ட நோய்களோ முற்றிலுமாக குணமாவதற்கு இந்த மெடிசனை சாப்பிடலாம். இந்த மெடிசன் எடுக்கும்போது வேற என்னங்க டயட்ல நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப உஷ்ணமாக இருக்கக்கூடிய உணவுகள், காய்கறிகள், பழங்கள் இதை சாப்பிடக்கூடாது. ரொம்ப உஷ்ணத்தை தரக்கூடியது அப்படின்னா ரொம்ப அதிகமான புளிப்பு சார்ந்த உணவுகளோ உப்பு சார்ந்த உணவுகளோ நம்ம தவிர்க்கணும். இது கூட வேறு என்ன பொருட்களை சேர்த்து சாப்பிடலாம்னா வெஜிடபிள்ஸ் நிறையவே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா இதுல கொத்தவரங்காய், கோவக்காய், புடலங்காய், நீர் பூசணிக்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய வெள்ளை பூசணிக்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை உணவுல சேர்த்து சாப்பிடும்போது இந்த மெடிசன்னாலேயோ இல்லை ஏற்கனவே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணமும் தனியா ஆரம்பிக்கும். வாரம் 2 முறை நிச்சயமாக எண்ணெய் குளியல் எடுக்கிறது அவசியம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாகும். மாதத்துக்கு ஒரு முறை 4 to 5 கிலோ வரைக்குமே ஆரோக்கியமான முறையில நம்ம உடல் எடையை குறைக்க முடியும். ஆண்களோ பெண்களோ நம்ம வயதிற்கு அதிகமாக உடல் பருமன் இருக்கு, இன்னைக்கு சாதாரணமாக 100 கிலோவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, 90 கிலோவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நான் சொன்ன இந்த திரிகடுகு சூர்ணத்தை இந்த மாதிரி ரெகுலரா பயன்படுத்திட்டு வந்தோம்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா உடல் பருமன் தான் இன்னைக்கு பல நோய்களுக்கு காரணமா இருக்கு. சர்க்கரை நோயில இருந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரைக்கும் நிறைய நோய்கள் ஏற்பட காரணம். அதை ஈஸியா நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி சித்தா மெடிசன்ஸை இந்த பதிவுல சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.
நன்றி.